வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 16/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:54, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:05 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:54 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:54 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:54 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பிள்ளைகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். விலகி நின்றவர்கள் திரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி யோசித்து செயல்படவும். பரணி மாற்றங்கள் கிடைக்கும். கிருத்திகை சேமிப்புகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். எதையும் அலட்சியமாக செயல்படுத்துவீர்கள். இருப்பினும் நிதானம் தேவை. தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அலைச்சல்களும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை கடமைகள் அதிகமாகும். ரோகிணி அலைச்சல்கள் கூடும். மிருகசுரேஷம் நிதானம் தேவை. மிதுனராசி நேயர்களை, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். நெடுநாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசுரேஷம் கௌரவங்கள் கூடும். திருவாதிரை வருமானம் உண்டாகும். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். புதுவிதமான முயற்சிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் கடமைகள் அதிகமாகும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் ஆதாயங்கள் கூடும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் முயற்சிகள் கைகூடும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களை, எதிலும் சிக்கனமாக செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் ஆர்வம் உண்டாகும். பூரம் நெருக்கம் ஏற்படும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிலும் ஆதரவான நிலை அமையும். தேகநலன் சீராகும். அலைச்சல்கள் அதிகமாகும். குழப்பங்கள் வந்து நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் கூடும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நெருக்கடியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, பொருள் வரவுக்கேற்ப முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை பொருள் வரவுகள் கூடும். சுவாதி நெருக்கடிகள் நீங்கும். விசாகம் நிம்மதி ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் ஆர்வமான நாள். அனுஷம் நிம்மதி கிடைக்கும். கேட்டை கௌரவங்கள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்களினால் கௌரவங்கள் மேலோங்கும். மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமும் அடைவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள்.
குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் தடைகள் நீங்கும். பூராடம் அலைச்சல்கள் கூடும். உத்திராடம் நிதானம் தேவை. மகர ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடின உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் அதிகமாகும். செலவுகளும் கூடும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவோணம் அலைச்சல்கள் அதிகமாகும். அவிட்டம் நெருக்கம் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிம்மதியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் கூடும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். சதயம் கௌரவங்கள் கூடும். பூரட்டாதி உதவிகள் உண்டாகும். மீனராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி ஆசைகள் நிறைவேறும். ரேவதி கௌரவங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.